ஹாய் ஆல், நம்ம ஷைனி க்ளூவில் மெல்ட் அண்ட் போர் சோப் மேக்கிங்கில் கலர்ஸ் ஆட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், சோப் கலர் ஆட் பண்ணும்போது சோப் வந்து ஃபேட் ஆகும். கலர் வந்து ஃபேட் ஆகிறது பார்த்துருப்பீங்க. அது எதனால் அப்படின்னா, நம்ம அதிக டெம்பரேச்சரில் கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். சோப் மெல்ட் ஆன உடனே கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். ஹை டெம்பரேச்சரில் ஆட் பண்ணும்போது ஃபேட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் டைரெக்டாக சன்லைட்டில் வைக்கும்போதும் நமக்கு சோப் கலர் வந்து ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் ப்ராப்ளம், கலர்ஸ் வந்து அப்படியே பிளெண்டிங் ஆன மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னா, நம்ம வந்து கலர்ஸ் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணுங்கிற மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. அதை தாண்டி அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிளெண்ட் ஆகும். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சு கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் காஸ்மெட்டிக் கிரேட் கலர்ஸை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ், கலர்ஸ் திட்டாக அங்கங்கே இருக்கும் இல்லையா சோப் மேக் பண்ணதுக்கப்புறம். அது எதனால் அப்படின்னா, கரெக்டாக மிக்சிங் பண்ணாததுனால தான் அங்கங்கே ஸ்பாட் இருக்கும். அண்ட் சோப் வந்து கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் கலர்ஸ் ஆட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் அந்த ஸ்பாட்டிங் ப்ராப்ளம் நமக்கு வரும். ஸோ கரெக்டான டெம்பரேச்சரில் கலர்ஸ் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க. கலர்ஸ் வந்து அப்படியே இருக்கும்.